என்ன என்ன புக்கு படிக்கிறார் இவரு? கிரிஷ். ஏய் ராதா, என்ன நீங்க இங்க இருக்கீங்க? நீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இல்ல கிரிஷ், நான் எங்க தனியா போறது? தேவாவும் கார்த்திக்கும் எங்க வெளியே போனாங்க. சரி வரட்டும், நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ராதா, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீட்ல புக் இருந்துதான்னு பார்த்தேன். புக் இருந்துச்சு, அதான் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன். சரி, நீங்க என்ன ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க? நான் நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். ஏதாவது வேலை இருந்தா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் எப்பவும் போல ஜாலியா இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேன். அவ்வளவுதான். கிரிஷ், அங்க எல்லாம் ஓகே தானே? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அனுப்பிடுறாங்களா? என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டீங்களா இல்லையா? ராதா, நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அப்பா எல்லா டீட்டெயிலையும் அனுப்ப சொல்லிட்டாரு. எல்லாமே அப்பா ஹேண்டில் பண்ணிக்குவாரு. நீங்க மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. என்ன இவ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் பையன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா. ராதா, ராதா, என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க? கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ல? தேவாவும் உள்ள இருந்தா, போய் அவளையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஆமா ராதா, காலையிலயே உங்க தாத்தா போயிட்டாரு. எல்லாத்தையும் கிளம்பி சீக்கிரம் வர சொல்லுன்னு வேற சொன்னாரு. இன்னும் நீங்க எல்லாம் கிளம்பாம இப்படியே எடுத்தீங்கன்னா என்ன பண்றது? உங்க தாத்தா வந்தா கண்டிப்பா திட்டுவாரு. சரி, அப்ப நான் போய் கிளம்பி வரேன். என்ன இவன், நான் கிளம்புறேன்னு போயிட்டா, இப்ப இவன் கூட இவளை தாட்டி விடுறது? ஷோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. எல்லாம் நம்ம தலை எழுத்து. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி மேடம், நானும் போய் கோவிலுக்கு கிளம்புறேன். சரிம்மா, நீ போய் நீயே கிளம்பு. நாங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பி வரோம். டேய் மச்சான், இந்த கோவிலை பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ள ஒரு அமைதி வர மாதிரி இருக்குடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க குலதெய்வ கோயிலுக்கு போனாதான் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். என்னமோ முறையே எனக்கு இந்த ஃபீலிங் இந்த கோவில்ல வருது. ஆமாண்டா, இந்த கோவிலோட பெருமையே அதான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இந்த கோவில்ல தீப ஏத்தி வேண்டிக்கிட்டா நல்லது நடக்குங்கிறது எங்க ஐதீகம். கிரிஷ், தம்பி, நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்டா. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எப்படி இருக்க? அக்காட்ட பேசாம மட்டும் இருக்காதடா. என் மேல என்ன கோவமா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. என்னை திட்டு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்துதான் நான் வளர்ந்தேன். ஆனா நீங்க எப்ப நம்ம வீட்டை தாண்டி போனீங்களோ அப்பவே நம்மளுக்குள்ள இருந்த உறவு அருந்து போச்சு. சும்மா வந்து போற பக்கம் வர பக்கம் என்கிட்ட பேசுற வேலை நீங்க வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க. எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? இப்படியே இருக்கிறதுனால நாங்க திரும்ப உங்களை ஏத்துக்கோன்னு மட்டும் நினைக்காதீங்க. வெண்ணிலா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் மனசுல உன்னையும் வச்சுக்க மாட்டான். சும்மா வாய்க்கு வந்தது லப லப லபன்னு பேசிட்டு போவான். அவ்வளவுதானே. விடு, போக போக எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கா, கார்த்திக் சொல்றது சரிதான். அண்ணா லபலபன்னு பேசிட்டு போவான். மனசுல எல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ இப்படியே அழுதுட்டே இருக்காத. எல்லாம் சரியாயிடுக்கா. தாத்தா இங்க கோயில்ல தான் இருக்காரு. அவர்தான் எங்களையும் வர சொன்னாரு. நீயும் வா, நம்ம போய் தாத்தாவை பார்த்துட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போய்க்கலாம். இல்ல வேண்டாம், நான் தாத்தாவை அப்புறமா பாத்துக்கிறேன். என்னால அவரும் கஷ்டப்பட வேண்டாம். இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தாத்தாக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். நீங்க போய் பாருங்க. தாத்தாட்ட நான் கேட்டதா மட்டும் சொல்லுங்க. அக்கா, நீ என்ன பேசுற? குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காத. ஒழுங்கா வா, வந்து தாத்தாவை பாரு. தாத்தா எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவாருக்கா. ராதா, நீங்க போய் கொஞ்சம் கிருஷ பாக்குறீங்களா? அவன் ரொம்ப கோவத்துல போனான். கோவத்துல என்ன பண்றான்னு தெரியாது அவனுக்கே. நீங்க போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்களேன். ஓகே கார்த்திக், நான் போய் பாத்துக்கிறேன். கிரிஷ், கிரிஷ், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? கிரிஷ், ப்ளீஸ், தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும்.
அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் அவங்கள அவ்வளோ கோவமா திட்டிட்டு வந்தீங்க? நீங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு அழாதீங்க கிரிஷ். ப்ளீஸ். சாரி ராதா. நான் உங்ககிட்ட கிரிஷ், பரவாயில்ல கிரிஷ். நீங்க ரொம்ப சோகத்துல இருக்கும்போது தானே என் மேல சாஞ்சீங்க. நான் அதை தப்பாலாம் எடுத்துக்கல. நான் உங்களை என் ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். நீங்க என்கிட்ட உங்க குடும்ப விஷயத்த சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க அதை யோசிச்சு யோசிச்சு இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க கவலைப்படுறதுனால மட்டும் அந்த பிரச்சனை தீர போறது இல்லைல்ல. நீங்க சொல்றது சரிதான் ராதா. அவங்க என்னோட அக்கா, என் சொந்த அக்கா. அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால எங்க வீட்ல ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வந்தது. இப்போ எதனாலேயும் தெரியல, மறுபடி வந்து எங்ககிட்ட உறவு கொண்டாட விரும்புறாங்க. ஆனா அப்பா தான், அவரு மேல அக்கா ரொம்ப பாசமா தான் இருந்தாங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியல, அக்கா எங்ககிட்ட எதுவும் சொல்லாம எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வழி இப்ப வரைக்கும் எங்க குடும்பத்துல இருந்து யாரும் மீண்டு வரவே இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி திரும்ப அவங்கள ஏத்துக்க முடியும்? இது எது யோசிக்காம திரும்ப திரும்ப எங்க முன்னாடி வந்து எங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. கிரிஷ், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்குன்னு சொந்த பந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல. அப்படி இருந்து என்ன நிறைய பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் ஒருத்தையே மனசுக்குள்ள வச்சுக்குவேன். ஆனா உங்க அக்காக்கு அப்படி இல்லையே. நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல. அவங்கள யாராவது அசிங்கப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது ஏன்னு கேட்க வேண்டியது உங்களோட கடமைல்ல. எங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு போனவங்க கிட்ட திரும்ப போய் நாங்க உங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல கிரேஷ். நீங்க அவங்கள அவமானப்படுத்தாம இருங்க. அது மட்டும் போதும். நீங்க அவங்கள ஏத்துக்கவெல்லாம் வேண்டாம். ஏதோ ரோட்ல போற ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க எப்படி பேசுவீங்க? அந்த மாதிரி நடந்துனா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். மாமா அப்பளவே வரனாரு, இன்னும் ஆளை காணோம். போன்ல பேசும்போதும் ஏதோ சோகமா நல்லா பேசின மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியல, ஏதாவது பிரச்சனையே என்னமோ. ஒருவேளை கனி அத்திட்டு இத பத்தி பேசிட்டாலோ? அதான் மாமா என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிட்ட வந்து ஐடியா கேட்க வருவாரோ? மாமா வந்துட்டாரு. நாம எதுவும் அவசரப்பட்டு கேட்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனைனா கூட சொல்லாம போயிடுவாரு. கொஞ்சம் பொறுமையா இரு சஞ்சினி. மாப்ள, நீங்க எப்ப வந்தீங்க? நான் உங்களை 9 மணிக்கு மேல தானே வர சொன்னேன். நீங்க என்ன முன்னாடியே வந்து நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க வேற திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? அதான் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு வந்தேன். மத்தபடி ஒண்ணு இல்ல. மாப்ள, என்னாச்சு? ஏன் திடீர்னு இவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. கனிக்கு வேற பக்கம் நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு. உங்க அத்தை புடிவாதமா இருக்கா, அங்கதான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு. எங்க சூழ்நிலை அப்படி இருக்கு. நீங்க எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா, என்ன சொல்றீங்க? நானும் கனியை லவ் பண்ணும்போது நீங்க எப்படி இன்னொரு இடத்துல மாப்பிள்ள பாப்பீங்க? கனி எப்படி சரின்னு சொன்னா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. நீங்க கோவப்படுறது நியாயம்தான். ஆனா என்ன மாமா, ஆனா ஆவனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன லவ் பண்ணும்போது அவ தானே தேடி தேடி வந்து எனக்கு நான் இருக்கேன்னு சொன்னா. நானா அவளை வந்து என் கூட இருன்னு சொன்ன. எனக்குன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்ப அந்த நம்பிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போனா என்ன அர்த்தம்? இவ்வளவு நாளா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? மாப்பிள்ளை, எனக்கு புரியுது. ஆனா சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. உங்களுக்கு தான் உங்க அத்தைய பத்தி தெரியும்ல. மாமா, உங்களுக்கு இந்த சஞ்சய பத்தி தெரியும்ல. தெரியும் மாப்பிள்ள. அதனாலதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு வந்தேன். நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. அப்புறம் எதுக்கு சும்மா மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு சும்மா போலி உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க? நீங்க தாய் மாமனா இருக்கங்காட்டி தானே அந்த உரிமையில நான் உங்ககிட்ட வந்து பேசினேன்.
உங்ககிட்ட நான் முத தடவை சொல்லும்போது நீங்க என் மாப்பிள்ளைய வந்தா எனக்கு சந்தோஷம் தான் நீங்க சொன்னீங்க. அப்ப கூட நீங்க அத்தைய பத்தி யோசிக்கல. அப்ப நீங்க அத்தைய கேட்டுட்டுல சொல்லிருக்கணும். என்ன மாமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறதுக்கு வார்த்தை வரலையோ? நான் எதுவா இருந்தாலும் கனிய பார்த்து பேசிக்கிறேன். மாப்பிள்ள நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க இப்ப அவசரப்பட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை வரும். சஞ்சய் கொஞ்சம் நில்லு.